ஹார்ட் பீட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீரியல் அது. இந்த கதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் தான் இருக்கும். ரொம்ப கியூரியஸா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சீசன் 1 வந்துட்டு ஏதோ அன்ஃபுல்ஃபில்டா அந்த கியூரியாசிட்டி இன்னும் இருந்துட்டு அதே மாதிரி சீசன் 2 இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரீனா வந்து நான் அக்செப்ட் பண்ண அப்புறம் ரீனா பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்ச அப்புறம் அப்ப நான் அக்செப்ட் பண்ண அப்புறம் கதை பெருசா இருக்குன்னு தோணல எனக்கு. இனிமே எப்படி எடுத்து போறாங்கன்னு தெரியாது எனக்கு. ராக்கி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி ராக்கி பாய் வந்து இஸ் நைஸ் குட் பாய் அப்படின்னு சொல்லுவேன். அது நானா அப்புறம் ரெண்டு சேர்ந்து ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ராக்கி இஸ் குட் பாய் அப்படின்னு சின்ன பையன் அவன் வயசு தான் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது வயசு. இஸ் வெரி ஸ்மார்ட் என்தூசியாஸ்டிக் ஃபெலோ. ரொம்ப ஜாலியா இருப்பான், நல்ல பையன் தான். நைஸ் டு ஒர்க் வித். என்னோட குரூப் நான் சின்ன பசங்க கூட வேலை செய்யலாம். கூட எனக்கு பெருசா இன்டராக்ட் கிடையாதுண்ணா. ஒரு சீன் 2 சீன் தான் இருந்துச்சு. அந்த குரூப்ல கார்டன் போனேன். ஒரு வாட்டி இருக்கோ அட்ரஸ் கேட்டேங்க, குரூப்ல கிடைச்சது. மேபி பிகாஸ் ஷீ ஸ்கேர்ட் அப்படி சொல்றேன். எல்லாருக்கும் என்ன பார்த்து ஒரு சின்ன ஒரு இன்டிமிடேஷன், ஒரு பயம், ஒரு வேர்னஸ். அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் பார்த்தோன்னா என்னோட அம்மா வந்து பார்க்கறது வந்து வீட்டில் இருந்தாங்க. இருக்கும்போது சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்க நினைவா நான் சாரீஸ் கொடுப்பேன் எல்லாருக்கும். எங்களோட ஒரு 3 பேருக்கு. அவங்க அம்மா இருந்தபோது ஒரு 1000 பேர் கொடுத்தாங்க. நவராத்திரி இன்னைக்கு 100 பேர் கொடுப்பேன். இந்த பொண்ணு கொடுத்தான்னு பார்த்தேன், அட்ரஸ் கொடுக்கல. பெருசா இன்ட்ரெஸ்ட் நானும் நினைச்சேன், ரீனா கொடுத்தேன். தேஜு பொறுத்தவரைக்கும் எனக்கு பெருசா இன்ட்ராக்ட் இல்லை. ஒரு சீனோ 2 சீனோ இருந்துச்சு. I don't have much activity with them. எனக்கு ரீனா கூட தான் நிறைய சீன்ஸ், அனு கூட தான் நிறைய சீன்ஸ். தேஜு கூட பெருசா சீன்ஸ் கிடையாது எனக்கு.